ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்து கொண்டிருக்கிறது பெஞ்சல் புயல். புயல் எச்சரிக்கையால் அச்சத்தில் இருந்த மக்கள் இப்போது பெஞ்சல் புயலை பார்த்து வருவியா மாட்டியா என மீம்ஸ் போடும் அளவிற்கு கண்ணாம்பூச்சி ஆடிக்கொண்டிருக்கிறது பெஞ்சல் புயல். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் என சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. இன்று புயலாக வலுப்பெற்று நாளை பிற்பகலில் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு இடையே கரையை கடக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு 70 கிலோமீட்டர் முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னதாக வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நவம்பர் 27 புயலாக வலுப்பெறும் என்று கடந்த 26ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகராமல் ஒரே இடத்தில் நிலை கொண்டிருந்தது. புயல் உருவாவதில் தாமதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்காலிக புயலாக மாறும் என வானிலை மையம் தெரிவித்திருந்தது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று கரையை நெருங்கும் போது வலுவிழந்து மீண்டும் தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் என்று நேற்று காலை கூறப்பட்டிருந்தது. நேற்று மாலை நிலவரப்படி புயல் உருவாகாது தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து கரையை கடக்கும் என்றும் கணிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது புயலானது வலுப்பெற்று கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கு நம் நெட்டிசன்கள் இருக்கு ஆனா இல்ல, வரும் ஆனா வராது என கண்ணாமூச்சி காட்டி வரும் பெஞ்சல் புயலுக்கு மீம்ஸ்களை அள்ளி தெளித்து வருகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.